ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே, எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே, எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. பயந்திடாதே, நீ கலங்கிடாதே, விசுவாசத்தோ ஒருபோதும் மறவாதே. உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன கூரை மகனே. ஒருபோதும் மறவாதே. உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன கூரை மகளே. உன்னாசை விசுவாசம் ஜெபமும் வீணாகுமா? உறக்கமில்லாதவர் கண் உன்னை விட்டொழியுமா? இந்நீல மீதிலூன கென்ன வந்தாலும் சும்மா. இந்நீல மீதிலூன கென்ன வந்தாலும் சும்மா. இருக்குமா அவர் மனம் உருக்கமில்லாதே போமா? ஒருபோதும் மறவாதே. உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன கூரை மகனே. ஒருபோதும் மறவாதே. உண்மை பிதாவிருக்க உனக்கென்ன கூரை மகளே. நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மேய்ப்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளினுடைய தியானத்திற்காக நான் தெரிந்து கொண்ட வேத வசனம் யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோபு 42:2. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபுனுடைய வாழ்க்கையிலே அநேக பாடுகள், சோதனைகள், உபத்திரவங்கள், இழப்புகள், சரீர பலவீனங்கள், நிந்தைகள், பரியாச சொற்களால் ஏற்பட்ட அவமானங்கள் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. ஆனால் கர்த்தரை ஒரு நாளும் அவர் தூஷிக்கவில்லை, குறை சொல்லவில்லை. அவருக்குள் இருந்த விசேஷம் என்னவென்றால், அவர் விசுவாசத்தை விடாமல், கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தை விடாமல் விசுவாச அறிக்கை செய்து தன் வாழ்க்கையிலே அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். அவர் முதலாவது சொல்கிறார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நம் கர்த்தரால் எல்லாவற்றையும் நமக்கு செய்ய முடியும். யோபுக்குள்ளே இருந்த விசுவாசம் நமக்குள் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அநேக காரியங்களுக்காக பல வருஷங்களாக, பல மாதங்களாக, பல நாட்களாக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெபங்களுக்கு கர்த்தரிடமிருந்து பதில் வந்திருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்திலே சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்படியானால் இந்த வசனம் என்னை விசுவாசிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறது என்றால், நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிருள்ள தெய்வம். இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்களுக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவரை நாடுகிறவர்களுக்கு பலன் உண்டு என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். உதாரணமாக மார்க் 9ஆம் அதிகாரம் 17-27 வரை, ஊமையும் செவிடுமான ஆவியுள்ள ஒரு தன் மகனை விடுதலைக்காக இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு தகப்பன் வருகிறார். அவரை நோக்கி கெஞ்சுகிறார்.
நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்களுக்கு மனமிறங்கி செய்யும் என்று கேட்கிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய அவ்விசுவாச குறைவை அவர் உணர்த்துகிறவராக அவரிடம் சொல்லுகிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார். அவன் சொல்லுகிறான், ஆம் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், என் அவ்விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று அவர் ஜெபித்த போது, கேட்டபொழுது, மன்றாடின பொழுது இயேசு அந்த இடத்துல ஊமையும் செவிடுமான ஆவி உள்ள அவருடைய மகனை விடுதலையாக்கி குணமாக்குகிற நிகழ்வு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட ஏதாகிலும் கடவுள் நமக்கு செய்வார் என்ற நம்பிக்கை இருக்குமானால் அவர் ஒரு நாளும் நமக்குள்ளே அற்புதங்களை செய்ய முடியாது. என் இயேசு கிறிஸ்துவினால் கூடும், அவர் எனக்கு நிச்சயம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் கேட்பீர்களானால் அவரிடமிருந்து அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இரண்டாவது சொல்லுகிறார் யோபு, நீர் வல்லவர் என்று சொல்லுகிறார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய முடியும் என்பதை நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27-30 வரை இரு பார்வையற்ற மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை நாடி வருகிறார்கள். ஒரு வீட்டிற்குள் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரிடம் அவர்கள் வரும்பொழுது அவரை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்கிறார், இதை செய்வதற்கு எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்கிறார். அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. அவருடைய வல்லமையை விசுவாசிக்க அவர்களை குறித்து விளக்கம் சொல்லுகிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்று சொன்ன பொழுது அவள் கண்களை அவர் தொட்டு அவரை குணப்படுத்தி பார்வை கிடைக்க செய்து அனுப்புகிறதை பார்க்கிறோம். இயேசுவின் வல்லமை அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் இருக்கிறது. எதிர்காலத்திலும் அவருடைய வல்லமை குறைந்து போகாது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வமாய் இருக்கிறார். அவரை முழுவதுமாய் விசுவாசிக்கும் போது அவர் சர்வ வல்லவர், அவரால் எல்லாம் முடியும் என்று நம்பும் பொழுது உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் கடலின் மேலும் நடக்க முடியும். கடுங்காற்று புயலை அதட்டி அமைதிப்படுத்த முடியும். இறந்தவர்களை உயிரோடு அவர் எழுப்ப வல்லவராயிருந்தார். சகல நோய்களையும் குணமாக்குகிற வல்லமை அவருக்கு அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கிறது. பிசாசுகளை துரத்துகிற வல்லமை இருக்கிறது. நம்மை மீட்க முடியும் அவரால். நம் ஆத்துமாவை பாதுகாப்பதற்கு இந்த உலகத்தால் யாராலும் முடியாது, இயேசு கிறிஸ்துவால் முடியும். நித்திய ஜீவனை தருவதற்கு இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வழியாக இருக்கிறார். நம் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை சந்திப்பதற்கு இயேசு கிறிஸ்துவினால் முடியும் என்பதை நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். யோபு சொல்லுகிறார், அடுத்ததாக, நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு செய்ய நினைத்த எதையும் தடை செய்வதற்கு இந்த உலகத்தில் எந்த சக்தியாலும் எந்த மனிதராலும் முடியாது. மீகா 2:13 சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போகிறவர் அவர்களுக்கு முன்னே நடந்து போகிறார், அவள் தடைகள் நீங்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் என்று பார்க்கிறோம். இங்கிலாந்து தேசத்திலே வில்லியம் சதர்லேண்ட் என்ற ஒரு மனிதன் இருந்தார். 13 வயதிலே இயேசு கிறிஸ்துவுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவரோடு கூட இணைந்து ஜெபித்து வாழ்ந்த ஒரு மனிதன். அவர் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களிலே தன்னுடைய 18வது வயதிலே அவருக்கு வங்கியிலே ஒரு வேலை கிடைக்கிறது. அந்த காலத்தில் போக்குவரத்து வசதியற்ற அந்த சூழ்நிலையிலே வங்கியிலிருந்து ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு பணம் எடுத்து செல்லு அங்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டுமானால் குதிரையிலே அவர்கள் பிரயாணப்படுவார்கள். வங்கி மேலாளர் இவருடைய உண்மையும் இவருடைய நேர்மையும் பார்த்தவராக அந்த பணத்தை இவர் கையிலே கொடுத்து பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு சேர்க்கும்படியாய் சொல்லுகிறார். அந்த கிராமம் ஒரு மலையை தாண்டி போய் சேர வேண்டிய ஒரு பகுதி, காட்டு பகுதி உள்ள ஒரு பகுதி. அந்த நேரத்திலே அவருடைய வீடு அருகாமையில் இருந்ததினாலே, அந்த பேங்குக்கு அருகாமையில் இருந்ததினாலே தன் தாயாரிடம் போய் அதை சொல்லி அவர்கள் ஜெபிக்க சொல்லுகிறார். அது மாத்திரமில்லாமல் தாயார் அவர்களை தைரியப்படுத்தி, இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார், அவர் உன்னை பாதுகாப்பார், நீ தைரியமாய் செல் என்று சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி அனுப்புகிறார்கள். அவ்வாறு அவன் குதிரையிலே அந்த வங்கியிலிருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு பக்கத்து வங்கிக்காக அவன் கடந்து போகிற வேளையில் ஒரு காடு வருகிறது. அந்த காட்டினுடைய இடத்திற்கு போகும்போது அவனை அறியாமல் அவன் உள்ளத்திலே ஒரு பயம் வருகிறது. உடனடியாக அந்த காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு புதர் நிறைந்த ஒரு மரத்தடியில் போய் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறான். ஆண்டவரே,
எனக்கு எதிர்பாராத இந்த பயம் எனக்கு நேரிடுகிறது. ஆண்டவரே, நீர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே. கர்த்தர் உன்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பார் என்று சொல்லியிருக்கிறீரே. கர்த்தர் என்னை பாதுகாத்துக் கொள்ளும். நான் இந்த பணத்தை பத்திரமாய் கொண்டு போய் அந்த வங்கியிலே சேர்க்கிற வரைக்கும் எனக்கு தைரியத்தையும் சமாதானத்தையும் கொடும், பாதுகாப்பை தாரும் என்று சொல்லி அவன் ஜெபித்து கடந்து போகிறான். அவன் குதிரையில ஏறப்போகிற அந்த நேரம் வரும்பொழுது அந்த இடத்திலே ஒரு சம்பவம் நடக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன என்றால், குதிரையில் அவன் ஏறப்போகிற நேரத்திலே அந்த இடத்துல ஒரு மனிதன் அந்த புதருக்கு அந்த அடுத்த பகுதிகளிலே நின்று கொண்டு துப்பாக்கி வைத்து அவனை சுடுவதற்காக முயற்சிகள் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனால் நடக்கவில்லை. அவன் கடந்து போய் அந்த குதிரையில ஏறி அந்த வங்கியில போய் அந்த பணத்தை ஒப்படைத்து விடுகிறான். கொஞ்ச நாட்கள் கடந்தது. அதன் பிறகாக அந்த வில்லியம் சதர்லேண்ட், தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து வாழ்ந்த அந்த மனிதன் அந்த வங்கி வேலையை விட்டுவிட்டு ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக அவன் கடந்து போகிறான். இறையியல் கல்லூரியிலே அவனை படித்து அங்கே இருந்து ஒரு போதகனாக ஒரு சபைக்கு மாறுகிறான். அந்த நேரத்தில் அந்த போதகனாய் அவன் ஊழியம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் அவனுக்கு ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதத்திலே இவ்விதமாய் எழுதப்பட்டிருந்தது: வில்லியம் சதர்லேண்ட் போதகரே, அவர்களுக்கு அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது, நீங்கள் என்னை வந்து சந்திக்க வேண்டும் என்று ஒரு நபர் கடிதம் எழுதியிருந்தார். நான் வயது பலவீனத்தினாலே படுக்கையில் படுத்து கிடக்கிறேன். உங்களை அவசியம் நான் காண வேண்டும். நீங்கள் வந்து என்னை பார்த்து செல்லும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று இந்த கடிதத்தில் எழுதியிருந்தது. அவர் ஜெபத்துடன் பிரயாணப்பட்டு போனார். ஒரு புகைவண்டி நிலையத்தில் அவர் இறங்கினார். இறங்கும்பொழுது அங்கு ஒரு மனிதர் நின்று கொண்டிருந்தார். ஒரு வாரமாய் நான் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன், நீங்கள் தான் வில்லியம் சதர்லேண்டா என்று சொல்லி அவர் வீட்டுக்கு அழைத்து சென்றார். வீட்டிலே படுக்கையிலே அந்த மனிதன் படுத்து கிடக்கிறார். அவர் வில்லியம் சதர்லேண்டை பார்த்த உடனே அவன் அந்த இடத்திலிருந்து படுக்கையிலிருந்து எழுந்து உட்கார்ந்து அவர் தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். என்னை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார். போதகர் அவரை பார்த்து, என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனால் வில்லியம் சதர்லேண்ட் சொல்றார், உங்களை எனக்கு தெரியும். பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு குறிப்பிட்ட வங்கியில் நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தீர்கள். அந்த வங்கியிலிருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு பக்கத்து கிராமத்துக்கு நீங்கள் போனீர்கள். ஒரு குதிரையில் நீங்கள் பிரயாணப்பட்டு போகும் பொழுது நான் காட்டு பகுதியில் ஒளிந்து கொண்டு உங்களை சுடுவதற்காக அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தேன். என் கையில் துப்பாக்கி இருந்தது. உங்களை சுட்டுவிட்டு அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்று அந்த இடத்துல யோசித்து நான் இருக்கும் பொழுது, நான் இருக்கிற அந்த புதருக்கு அருகாமையிலே நீங்கள் வந்தீர்கள். முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னை பாதுகாத்து கொள்ளும் என்று ஜெபம் பண்ணினீர்கள். அந்த நேரத்தில் அந்த இடத்துல ஒரு பெரிய உருவம் உங்களுக்கும் எனக்கும் எதிராய் வந்தது. உங்களை பார்க்கவே என்னால் முடியவில்லை. அந்த இடத்துல அந்த உருவம் வந்து என்னை ஆண்டவர் நடுவாக நின்றதுனாலே உங்களை பார்க்க முடியாமல் ஒரு தடுப்பு சுவரை போல அது இருந்தது. அதன் பிறகாக நீங்கள் அந்த குதிரை மேலே ஏறி கடந்து போய்விட்டீர்கள். நான் அந்த இடத்துல அவர்கள் ஏன் அவரை சுட முடியலை, நடுவில் வந்த அந்த ஒரு உருவம் யார் என்று யோசித்து பார்த்து கொண்டிருக்கும்போது நீங்கள் ஜெபம் பண்ணிருது என் நினைவுக்கு வந்தது. அப்போது கர்த்தர் தான் அவர்களை பாதுகாத்திருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இப்பொழுது பல ஆண்டுகள் இதை கடந்து போய்விட்டது. இப்போது போதகர் நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்று கேள்விப்படுகிறேன். உங்களை பார்த்து உங்களை சுடுவதற்கும் கொலை செய்வதற்கும் அந்த பணத்தை கொள்ளையிடுவதற்கும் வந்த நான் இயேசு கிறிஸ்துவினாலே நான் தொடப்பட்டிருக்கிறேன். இப்போது நான் செய்த காரியம் எனக்கு தவறாக தெரிந்ததினாலே நான் உங்களை மன்னிப்பு கேட்பதற்காக உங்களை அழைத்தேன் என்று சொன்னார். இருவருமாக இழந்தார்கள். அவர்கள் முழங்கால் படியிட்டார்கள், ஜெபித்தார்கள். ஜெபிக்கும் போது அந்த மனிதர் முழுவதுமாய் கடவுளுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். அன்றைக்கு அவர் சொன்ன சாட்சி என்ன என்றால், ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம் தேவைகளை சந்திக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நமக்கு எந்த தீமையும் அணுகுவதற்கு அவர் அனுமதிப்பு கொடுப்பதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பல்வேறு தேவையோடு இருக்கலாம், எதிர்பார்ப்புகளோடு இருக்கலாம், தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். அவரால் எல்லாம் செய்ய முடியும் என்று நம்புங்கள். அவரை விசுவாசியுங்கள். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று மகிழ்ச்சியாய் வாழ்வதற்கு உங்களால் முடியும் என்று நான் நம்புகிறேன். யோபுனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட அந்த விசுவாசம் நமக்குள்ளே காணப்படட்டும். அவ்வாறு காணப்பட்டார். யோபுனுடைய வாழ்க்கையினுடைய சரித்திரத்தின் முடிவில் பார்க்கிறோம். யோபு 42:12 கர்த்தர் யோபுவினுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை அதிகமாய் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார்.
இன்றைக்கு மறுபடியுமாக உங்களை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யோபு 42:2, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைப்பது ஒரு நாளும் தடைபடாது. கர்த்தர் உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை மன விருப்பங்களை நிறைவேற்றி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இன்றைக்கும் யோபினுடைய சரித்திரத்தின் வாழ்க்கையின் வாயிலாக நாங்கள் அறிந்து கொண்ட சத்தியத்துக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். யோபுக்குள்ளே காணப்பட்ட அந்த விசுவாச அறிக்கை, அவருக்குள் காணப்பட்ட கர்த்தர் வல்லவர் என்ற அந்த நம்பிக்கை, அவர் செய்ய நினைப்பது ஒரு நாளும் தடைபடாது என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ளே வரட்டும். நாங்களும் உமது சமூகத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் எங்களுக்கு பதில் கிடைத்து யோபினுடைய வாழ்க்கையில அவருடைய முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமையை அதிகமாய் ஆசீர்வதித்த கடவுள், எங்கள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதங்களை செய்வீராக. எங்கள் ஆற்கால் உத்திரன் திருச்சபைக்காக பல்வேறு ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதி. திருச்சபை தலைவர்களை நினைத்து ஜெபிக்கிறோம், ஆசீர்வதி. தொடர்ந்து உமது கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நமது ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் வழிநடத்தலும் பிரசன்னமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென்.